கிராமத்தின் கிழக்கு பகுதியில் காலை 4 மணிக்கே ஒரு சைக்கிள் சத்தம் கேட்கும். அது செல்வம். 31 வயது. கருப்பாக இருந்தாலும் முகத்தில் நேர்மை தெரியும். யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். அவன் வாழ்க்கை முழுக்க வேலை, அம்மா, பசுக்கள். தினமும் கிராமம் முழுக்க பால் ஊற்றிச் செல்வான். அந்த ஊரில் ஒரு பெரிய பழைய தோட்ட வீடு இருந்தது. அது முன்பு பண்ணையார் வீடு. பண்ணையார் இறந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது அந்த வீட்டை முழுக்க கவனித்துக் கொண்டிருந்தாள் மகாலட்சுமி. வயது 41. ஆனால் பார்த்தால் இன்னும் அமைதியான அழகு இருந்தது. எப்போதும் சுத்தமான சேலை கட்டி நிதானமாக பேசுவாள். ஊரில் எல்லாரும் அம்மா என்று மரியாதையாக அழைப்பார்கள். ஒரு நாள் காலையில் செல்வம் பால் ஊற்ற வந்தான். செல்வா, கொஞ்சம் உள்ள வா என்று மகாலட்சுமி அழைத்தாள். செல்வம் தயக்கத்தோடு உள்ளே சென்றான். இன்று வேலைக்காரி வரல. இந்த கேனை சமையலறைக்கு எடுத்துட்டு வா சரியம்மா என்று சொல்லி அவன் கேனை எடுத்துச் சென்றான். திரும்பி வரும்போது மகாலட்சுமி அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். நீ தினமும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பியா? வேலைதான் அம்மா உனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்ல அவள் மெதுவாகச் சிரித்தாள். நல்ல மனசு இருக்கும் ஆணுக்கு நல்ல வாழ்க்கை தானாக வரும் அந்த வார்த்தை செல்வனின் மனசில் பதிந்துவிட்டது. அதற்குப் பிறகு தினமும் மகாலட்சுமி அவனிடம் 2 நிமிடம் பேச ஆரம்பித்தாள். காபி குடிச்சிட்டு போகு. சாப்பிட்டுட்டா? இவ்வளவு வெயில சைக்கிள் போற கஷ்டம் இல்லையா? செல்வனுக்கு அது புதுமையான அக்கறை. ஒரு நாள் மழை கொட்டிக் கொண்டிருந்தது. செல்வம் முழுக்க நனைந்து பால் கொண்டு வந்தான். ஐயோ, இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க என்று அவள் கவலையுடன் சொன்னாள். ஒரு துண்டு கொண்டு வந்து அவன் தலைமுடியை துடைத்தாள். அந்த நொடியில் செல்வனின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் தலையை தாழ்த்தி நின்றான். மகாலட்சுமியும் ஒரு வித்தியாசமான அமைதியில் நின்றாள். அந்த வீட்டில் இப்போது தனிமைதான் அதிகம். மகாலட்சுமி எப்போதும் தனியாகவே இருப்பாள். ஒரு நாள் அவள் மனம் திறந்து பேசினாள். இந்த பெரிய வீடு இருக்கலாம் செல்வா. ஆனா மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னா எதுவும் இல்லை. செல்வம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். என்னம்மா இப்படிச் சொல்றீங்க? சில வாழ்க்கை வெளியில் நல்லா தெரியும். உள்ளே வெறுமைதான். அவள் கண்களில் நீர் மிளிர்ந்தது. அந்த நாளுக்குப் பிறகு செல்வம் அவளை ஒரு முதலாளி அம்மாவாக மட்டும் பார்க்கவில்லை. அன்பு தேவைப்படும் ஒரு மனிதராக பார்த்தான். ஒரு மாலை நேரம் வீட்டில் யாரும் இல்லை. செல்வா, இந்த மின்விளக்கு வேலை செய்யல. கொஞ்சம் பார்த்துடுவியா? அவன் உள்ளே சென்றான். மலைக்காற்று சன்னலை அடித்துக் கொண்டிருந்தது. விளக்கை சரிசெய்துவிட்டு திரும்பிய போது மகாலட்சுமி அவனுக்கு அருகில் நின்றிருந்தாள். நீ வந்தா எனக்கு ஏனோ நிம்மதியா இருக்கு. செல்வம் எதுவும் பேசவில்லை. நான் ரொம்ப தனியா இருக்கேன் செல்வா. அந்த குரலில் இருந்த தனிமை அவனை உடைத்தது. அவன் மெதுவாக, நான் இருக்கேன் அம்மா என்றான். மகாலட்சுமி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் நன்றி மற்றும் நம்பிக்கை இருந்தது. அதற்குப் பிறகு செல்வம் தினமும் அந்த வீட்டுக்குச் செல்லும் நேரத்தை காத்திருக்க ஆரம்பித்தான். மகாலட்சுமியும் அவன் வராத நாளில் ஏதோ இழந்த மாதிரி உணர்ந்தாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், எனக்கு நீ வந்த பிறகுதான் வாழ்க்கை இன்னும் முடியலன்னு தோணுது. செல்வம் சிரித்தான். எனக்கும் அப்படித்தான் அம்மா. அம்மா என்று மட்டும் கூப்பிடாதே. செல்வம் தயக்கத்துடன் கேட்டான். அப்போ மகாலட்சுமி என்று கூப்பிடு. அந்த நாளிலிருந்து அவர்களுக்குள் இருந்த தூரம் மெதுவாக குறைந்தது. கிராமத்தில் சிலர் பேச ஆரம்பித்தார்கள். பால்காரன் அந்த வீட்டுக்கு அதிகமா போறானே. ஆனால் மகாலட்சுமி கவலைப்படவில்லை. வாழ்க்கையில் ஒருத்தர் மனசை புரிஞ்சிக்கிறதுதான் பெரிய விஷயம் என்று சொன்னாள். செல்வனும் அவளுக்காக எதையும் செய்ய தயாரானான். ஒரு நாள் மகாலட்சுமி அவனிடம் கேட்டாள், ஒரு நாள் நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு சொன்னா என்னோட வருவியா? செல்வம் சற்று அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான்,
நீங்க சந்தோஷமா இருந்தா நான் எங்கேயும் வாரேன் ஹூட். அவள் கண்களில் நீர் வழிந்தது. அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அந்த பெரிய தோட்ட வீட்டின் மாடியில் நின்று அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். காற்று மெதுவாக வீசியது. அவர்களின் வாழ்க்கையில் முதல் முறையாக தனிமை கொஞ்சம் குறைந்தது. அதற்குப் பிறகு மகாலட்சுமியின் வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது. முன்பு எப்போதும் அமைதியாக இருக்கும் அவள் இப்போது சிரிக்க ஆரம்பித்தாள். வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட அது புதுசாக இருந்தது. அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். செல்வனுக்கும் அந்த மாற்றம் தெரிந்தது. அவன் காலையில் பால் கொண்டு வரும் நேரம் மட்டுமின்றி மாலையிலும் தோட்ட வேலை பார்க்க அந்த வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். ஒரு மாலை தோட்டத்தில் மாம்பழ மரத்தடியில் மகாலட்சுமி தனியாக அமர்ந்திருந்தாள். செல்வம் அருகில் சென்றான். என்ன மகாலட்சுமி அமைதியாயிருக்க? அவள் மெதுவாகச் சிரித்தாள். இந்த காற்று இந்த மாலை இப்படி யாராவது கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? செல்வம் அருகில் அமர்ந்தான். நீங்க தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜூட். மகாலட்சுமி அவனை பார்த்தாள். என்னை இவ்வளவு யாரும் கவனித்ததே இல்லை செல்வா ஹூட். அந்த வார்த்தை அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது. அன்று முதல் அவர்கள் இருவரும் தினமும் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தார்கள். சில நேரம் சிரிப்பு, சில நேரம் பழைய நினைவுகள், சில நேரம் அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள்ளும் ஒரு அமைதியான அன்பு இருந்தது. ஒரு நாள் மகாலட்சுமி அவனை வீட்டின் பின்புறம் இருக்கும் பழைய அறைக்கு அழைத்துச் சென்றாள். இந்த அறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூட். அங்கு பழைய மர ஜன்னல்கள், பெரிய கட்டில், சுவரில் பழைய புகைப்படங்கள் இருந்தன. நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் இங்கதான் இருந்தேன் என்று மெதுவாகச் சொன்னாள். அவள் குரலில் ஏதோ வருத்தம் இருந்தது. செல்வம் கேட்டான். அப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு யூட். அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். ஒரு பெண்ணுக்கு பணம் மட்டும் போதாது செல்வா. மனசை புரிஞ்சிக்கிறவன் வேண்டும் யூட். செல்வம் அவளிடம் அருகே சென்றான். நான் இருக்கேன் யூட். மகாலட்சுமி மெதுவாக அவன் கையை பிடித்தாள். அந்த நொடியில் இருவரின் மனசும் இன்னும் நெருக்கமானது. மழைக்காலம் ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு மின்சாரம் போய்விட்டது. வீட்டில் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். மகாலட்சுமி மட்டும் ஹாலில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்திருந்தாள். அப்போது கதவு அருகே செல்வம் வந்தான். வெளியில மழை அதிகமாயிருக்கு. அதான் பசுக்களை பார்த்துட்டு வரேன் ஹூட். சரி, கொஞ்சம் இங்க வந்து உட்கார் ஹூட். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் மகாலட்சுமியின் முகம் அமைதியாகத் தெரிந்தது. மழை சத்தம், குளிர் காற்று, அமைதியான இரவு. உனக்கு என்ன ஆசை செல்வா என்று அவள் கேட்டாள். எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லை. நான் விரும்புறவங்க சந்தோஷமா இருந்தா போதும் ரூட். மகாலட்சுமியின் கண்கள் மெதுவாக கலங்கின. அதனாலதான் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கிற யூட். செல்வம் அமைதியாக இருந்தான். அவள் அருகே வந்து அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த இரவு அவர்கள் மனதில் இருந்த எல்லா தூரமும் மெதுவாக கரைந்தது. அடுத்த சில வாரங்களில் அவர்கள் உறவு இன்னும் ஆழமானது. மகாலட்சுமி அவனுக்காக தனியாக சாப்பாடு வைத்து காத்திருப்பாள். நீ சாப்பிடாம போகக்கூடாது ஜூட். செல்வனும் அவளுக்காக தோட்டத்திலிருந்து புதிய பூக்கள் கொண்டு வருவான். உனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும்ல ஜூட். மகாலட்சுமி சிரித்தாள். என்னோட மனசு கூட இவ்வளவு யாரும் கவனிச்சதே இல்லையூர். ஒரு நாள் கிராமத் திருவிழா வந்தது. மகாலட்சுமி பல வருடங்களுக்குப் பிறகு வெளியே வர முடிவு செய்தாள். சிவப்பு சேலையில் அழகாக வந்த அவளைப் பார்த்து ஊரே திரும்பி பார்த்தது. செல்வம் அவளைப் பார்த்த உடனேயே கண்களை மாற்ற முடியவில்லை. என்ன இப்படி பார்க்கிற என்று மகாலட்சுமி சிரித்தாள். எவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு தெரியலையூட். அவள் வெட்கப்பட்டாள். திருவிழா கூட்டத்தில் கூட அவர்கள் இருவர் மட்டும் தனி உலகம் மாதிரி இருந்தது. அந்த இரவு வீட்டின் மாடியில் நின்று நிலாவை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். செல்வா, நான் வாழ்க்கையில் மறுபடியும் இப்படி சிரிப்பேன்னு நினைக்கல ஜூட். செல்வம் மெதுவாகச் சொன்னான். நீங்க சிரிக்கணும்.
அதுதான் எனக்கு முக்கியம். மகாலட்சுமி அவன் கையை பிடித்தாள். காற்று மெதுவாக வீசியது. தோட்டத்தில் மல்லிகை வாசனை பரவியது. சில மாதங்கள் கழித்து கிராமக் கோவிலில் எளிமையாக அவர்கள் திருமணம் நடந்தது. அதிக மக்கள் இல்லை. ஆனால் உண்மையான சந்தோஷம் இருந்தது. அந்த பெரிய வீட்டில் தனிமையால் வெறுமையாக இருந்த 2 மனசுகளுக்கு இப்போது ஒருவரின் அன்பு இன்னொருவருக்கு நிம்மதியாக மாறியிருந்தது. நன்றி.